Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது உங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பண்ண முடிஞ்ச ஒரு ஈஸியான வேலை தான் நான் காமிக்க போகிறோம். இது ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலேஜோ ஸ்கில்லோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவையில்லை. நான் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு காமிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் இந்த வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். அதுக்காக ஒரு டூல் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு வேலை தான் இது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு இதே மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு நல்ல வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். பின்ன நம்ம இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இதே மாதிரி மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் என் வீடியோ பார்க்குறேன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் இந்த அதோட பிளேலிஸ்ட் வந்து இங்கே கார்டாக ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக தான் பாருங்கள். ஸோ நமக்கு அதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த மெத்தட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இது எதுக்கு நம்ம பண்ணுறோம், நமக்கு எப்படி எதுக்கு அவங்க வந்து இந்த வேலை ஆர்டர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாகரிசம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அது ஆக்சுவலாக வந்து இல்லீகலாக நம்ம ஒருத்தவங்களோட கண்டென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பிளாகரிசம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பரில் நம்ம வந்து மற்றவங்களோட வேர்டிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, கரெக்டாக சைட்டேஷன்ஸ் பண்ணாமல் ரெஃபரன்ஸ் போடாமல் நம்ம வந்து அவங்களோட எழுதுறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லைன்னா இப்போ ஒரு பிளாக் ஆர்டிக்கிள் அவங்க வந்து வேறொரு இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு பிளாகோட ஆர்டிக்கிளோட காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும், நிறைய பிரச்சனைஸ் இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த கூகுளில் எங்கே ரிசர்ச் சப்மிட் பண்ணி இந்த செக் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம், அது அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பிளாகரிஸ்ட்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு பிளாக் ஒரு ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டில் அப்பியர் ஆகினதும் கூகுள் வந்து அதுக்கு தெரிஞ்சுக்கும். அது கூகுள் தெரியும், ஓகே இந்த வெப்சைட்டு தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து ஃபஸ்ட்டாக இந்த இன்டர்நெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி வேறு யாராவது இன்டர்நெட்டில் கொண்டு வந்தால் அந்த டைம் வந்து கூகுள் என்ன பண்ணுவோம்னா, ஓகே இந்த வெப்சைட் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க, இந்த மெயின் வெப்சைட் ஆக்சுவலி இது கிடையாது, அதனால இந்த வெப்சைட் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து கூகுள் எங்கேயுமே இருக்காது, கூகுள் வந்து அதை வந்து ரேங்க் பண்ணாது, அதுதான் நம்ம சர்ச் பண்ணாலும் கூட வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வந்து ரீரைட் பண்ணிவிட்டு நம்மளோட கண்டென்ட் மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் ரீரைட்டிங் சொல்லுவாங்க அதுக்கு. இப்போ நம்ம வந்து நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம இன்டர்நெட்டில் ஃப்ரீலான்ஸ் சைட்ஸான peopleperhour.com இல்லைன்னா fiverr.com இந்த மாதிரி 2 கொஞ்சம் பாப்புலரான ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த சைட்ஸில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, ஐ வில் டூ அன் அட்வான்ஸ்ட் ஆர்டிக்கல் ஸ்பின்னிங் சொன்னால் நம்ம வந்து இருக்கிற ஆர்டிக்கல் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு வேறு மாதிரி புது ஃபார்மேட்டில் அதை கொண்டு வரது தான் ஆர்டிக்கல் ஸ்பின்னிங் சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிக்கல் ரீரைட்டிங், ஆர்டிக்கல் ஸ்பின்னிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கிக்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஆர்டிக்கல் 1000 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் ஸ்பின் பண்ணுறேன், இல்லைன்னா நான் வந்து 500 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் ஸ்பின் பண்ணுறேன், அதுக்கு நான் $20 சார்ஜ் பண்ணுறேன், இல்லைன்னா $5 $10 சார்ஜ் பண்ணுறேன், அப்படி போடுறாங்க. அதே மாதிரி நம்ம பீப்புள் பெர் ஹவர்லும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரை பண்ணலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப பேசிக்கான ஸ்கில் எதுனா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் சொல்ல போகிறேன், இந்த மெத்தட் இந்த வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு டூல் இருக்குது, அதை நாங்கள் காமிக்க போகிறோம். ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் எப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு கிக் க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது உங்களோட ப்ரொஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆர்டிக்கல் ரீரைட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தர் வந்து அவங்களோட ஆர்டிக்கல் வந்து அல்லங்க அவங்களோட ரிசர்ச் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு 1000 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். நான் இப்போ சொன்னது எப்படின்னா, இப்போ இது இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு பிளாகரிசம் செக்கர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது இப்போ நம்ம இன்டர்நெட்டில் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் பிளாகரிசம் செக்கர்னு செக் பண்ணாலே உங்களுக்கு டூல்ஸ் வரும். ஸோ நான் வந்து ஸ்மால் SEO டூல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா நான் ரொம்ப லாஸ்ட் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த டூலை. ஸோ இங்கே நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கல் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளாகரிசம், அதுக்கப்புறம் எவ்வளோ பிளாகரிசம் காமிக்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் பிளாகரைஸ் செக்கரை யூஸ் பண்ணி பார்த்தா இந்த ஆர்டிக்கல் வந்து ஓகே
இந்த ஆர்டிக்கல் வந்து 100% பிளாகரிசம், அதான் பிளாகரைஸ்டாக இருக்கு. ஏன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்டிக்கல் இப்போ நான் காப்பி பண்ண அந்த ஆர்டிக்கல் வந்து ரீரைட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு ஆன்லைன் டூல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ஸ்பின்னர் இல்லைன்னா ஆர்டிக்கல் ரீரைட்டர் என்ன மட்டும் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அதே அந்த வெப்சைட்டோட வேறு டூல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும்னா, அந்த ஆர்டிக்கல் நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து வந்து ரீரைட் ஆர்டிக்கல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரீரைட் பண்ணிட்டேன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணும், இந்த டூல் என்ன பண்ணுவோன்னா, அதில் இருக்கிற சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட அதே மீனிங் இருக்கிற வேறு வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க அந்த இதில். அதாவது இப்போது எப்படி சொல்ல, டு டைன்னு வேர்டு வந்து டிசீஸ் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இல்லைன்னா டன் அந்த வேர்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபினிஷ்டு மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி சினானிம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஆர்டிக்கல் வந்து ரீரைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இது முடிச்சுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த ஆர்டிக்கல் நான் இப்போ காப்பி பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்களா இந்த கலர்டாக இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து ரீரைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து வேர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சென்டென்ஸ்குள்ளே. ஸோ ஒன்ஸ் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பிளாகரிசம் செக்கர் வேறு ஒரு ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே கண்டென்ட் நம்ம செக் பண்ணப்போ நமக்கு வந்து 100% பிளாகரிசம் காமிச்சோங்க. இனி வந்து இப்போ நம்ம இவ்வளோ எடிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஒரு டூலில் யூஸ் பண்ணோம், அதுதான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இதில் எவ்வளோ இது வருதுன்னு பார்ப்போங்க. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% மேலே கரெக்ட். இப்போ பாருங்க, இந்த ஆர்டிக்கல் வந்து இப்போ 71% யூனிக்கான, அதாவது யூனிக்னா நம்மளோட தனி கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. 29% தான் பிளாகரைஸ்டு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், இது அடுத்து நீங்கள் உங்களோட வேலை என்னென்னா, ஜஸ்ட் வந்து இப்போ கீப் யுவர் ஆடியன்ஸ் இன் மைண்ட் அப்படி இருக்கிற நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த வேர்டு மாற்றிட்டு கீப் யுவர் வியூவர்ஸ் இன் மைண்ட் அந்த மாதிரி மாற்றி, அல்லது இந்த இப்போ A2BC அப்படி இருக்கிற ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து CB2A அப்படி நீங்கள் வந்து ரீரைட் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் அது ரீரைட் பண்ணிட்டேன்னா பிளாகரிஸ்ட் ஆகாது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% பிளாகரிசம் ஃப்ரீயான ஒரு கண்டென்ட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கொடுத்த ஜாப் நீங்கள் முடிச்சிட்டிங்க. அதுதான் அவங்க கொடுத்த ஜாப் என்னென்னா, அவங்க கொடுக்குற ஆர்டிக்கல் வந்து பிளாகரிசம் ஃப்ரீயாக புதுசாக ரீரைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டென்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அவங்ககிட்ட கிளியராக சொன்னாங்க, நான் வந்து உங்கள் ஆர்டிக்கல் வந்து பிளாகரிசம் இல்லாமல் வந்து ரீரைட் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த அஷூரன்ஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கிடைச்ச ஆர்டிக்கலால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரீரைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு 70-80% ரீரைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லாம் பிளாகரிசம் இருக்குன்னா அது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வச்சு ரீஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஃபைனலாக ஒரு செக் பண்ணுங்கள். ஃபைனலாக 100% பிளாகரிசம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்கள் வேலை. இந்த வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு இந்த வேலை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ்லாம் அதுக்கு மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப்லேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதாவது அவங்க யாராவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு இருந்து கண்டென்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆன் த வே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கூட உங்களுக்கு இந்த வேலை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை தானே. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே டூல் இருக்குது. அது மொபைல் யூஸ் பண்ணி நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு நமக்கு டேரெக்டாக ஸ்பின் பண்ணி நமக்கு வந்து ஆர்டிக்கலை மாற்றி அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை தான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வேலை ஏன் இன்னும் ஆன்லைனில் நிறைய இருக்காங்கன்னா, இப்போ ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ரொம்ப ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இது வந்து வேறு ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி, சரி நான் எனக்கு இந்த வேலை பண்ண டைம் இல்லை, ஸோ காசு கொடுத்து வேறு யாரையா வச்சு பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவருக்கு நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஆனால் அவருக்கு நிறைய காசு இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து உட்காந்து ரீட் பண்ணுறது, சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து நிறைய மைக்ரோ ஜாப்ஸாக அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்களோட ஒர்க் ஈஸியாக பண்ணணும், அது நமக்கு வந்து காசு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஜாப் தான். பேசிக்காக உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களோட ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருந்தால் போதும். மற்றபடியில் உங்களுக்கு ஈஸியாக காசு சம்பாதிச்சிடல இந்த வேலையில். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஆர்டிக்கிள் ஸ்பின்னிங் இல்லைனா ஆர்டிக்கிள் ரீரைட்டிங் வேலை நமக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். இது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் சைட்லலாம் இருக்கிற ஒரு வேலை தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணதுக்கு நமக்கு டூல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.